கோவிட் காலத்தை போல மக்கள் தயாராக இருக்கணும் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. மக்கள் தயாராக இருக்கணுமா இல்ல மக்களை ஒன்றிய அரசு காக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எழுதியிருக்காரு முதலமைச்சர். இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு பொறுப்புள்ள பிரதமர் இந்த மாதிரி கடைசி நேரத்துல கோவிட் மாதிரி இங்க தயாரா இருங்க அப்படிங்கறத பல்ல கடிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் வலியா தான் இருக்கும், கடுமையான ஊசியை நாங்க போட்டுக்கிடுவோங்கிற மாதிரியான ஒரு வேலையை தான் அவர் செய்யறாங்க. பிரதமர் கையை விரிச்சிட்டு, பிரதமர் இதெல்லாம் உன் பிரச்சனை, தப்பித்தவறி உயிர் பிழைத்து வந்தால் நீ வாழ்ந்து கொள்ளலாம், நீங்களே போராடுங்கள், நீங்களே அழிந்து போங்கள், மிச்சம் மிஞ்சாடி உயிர் பிழைத்து வாழ்கிறவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம். இதுதான் பிரதமர் மோடி செய்த அட்மினிஸ்ட்ரேஷன். கோவிட் அழிவின் போது எப்படி இந்த மக்கள் அழிவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரோ அப்படித்தான் இதனையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. கோவிடால் செத்தவர்களை விட இந்த மோடி அரசால் அவர்களுடைய நிர்வாகத்திறனற்ற ஆட்சியால் இறந்தவர்கள் தான் அதிகம். மிகப்பெரிய ஒரு இழப்பு நேரும் போது கூட வீட்டுக்குள்ள ஷூட்டிங்ல இருக்கிறதா இவருடைய வேலை. நான் பாதிக்கப்பட்டவங்க, என் சொந்தக்காரன் கூட என் கிட்ட நிக்க மாட்டாங்க, நான் முதல்வர் நிக்கிறேன். 2010 ஜெயலலிதா எவ்வளவு சொகுசாக அவர் கார் அன்னைக்கு மலையில நிக்குது, கண்ணாடியை தொடச்சிட்டு இருக்காங்க, உள்ள இருந்து கார்ல இருந்து கூட இறங்கு. அவர்களுக்கு தேர்தல் அரசியல் தவிர, கலவர அரசியல் தவிர மக்கள் நலன் குறித்து ஒரு அக்கறை கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் குறித்து ஒரு மண்ணும் தெரியாது. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுமன் கவி. வணக்கம் சார். வணக்கங்க. சிலிண்டர் எரிவாயு விவகாரம் கோவிட் காலத்தை போல மக்கள் தயாராக இருக்கணும் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. மக்கள் தயாராக இருக்கணுமா இல்ல மக்களை ஒன்றிய அரசு காக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எழுதியிருக்காரு முதலமைச்சர். இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, இது முதலமைச்சர் அவர்களுடைய கேள்வி மிக நியாயமானது. ஒரு பொறுப்புள்ள பிரதமர் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் கோவிட் மாதிரி இங்கே தயாராக இருங்க அப்படிங்கிறத பல்ல கடிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் வலியாக தான் இருக்கும், ஊசி இந்த கடுமையான ஊசியை நாங்கள் போட்டுக்கிடுறோங்கிற மாதிரியான ஒரு வேலையை தான் அவர் செய்கிறாங்க. தங்களுடைய பொறுப்பு, தங்களுடைய வேலையை சரியாக செய்துவிட்டு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி எல்லாரோடையும் சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட நின்றுட்டு எல்லோருக்கும் நெருக்கடி எனக்கும் நெருக்கடின்னு காட்டிக்கிட்டு அது தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது அல்லது கோவிட் அப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் ஒரு விஷயத்திலையும் ஒன்றியத்தை ஆளுகிற பாஜக அரசு அவர்களோடு நிற்கவில்லை. பாஜக கோவிட் அப்போ எவ்வளவு கேவலமாக கையாண்டதோ, மிக மோசமாக, உலகத்திலேயே எந்த நாடும் அப்படி கிடையாது. நீங்கள் ஊகானில் அந்த வைரஸ் பிரச்சனை வந்தப்போ சீனா தான் அதிக பாதிப்பு, எந்த இடத்தில் பாதிப்பு ஆரம்பிக்கிறதோ அவர்கள் தானே விக்டிம் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அந்த நாடு நைட்டோட நைட்டாக 10,000 பேர் சிகிச்சை பெறுவதற்கான பெரிய பெரிய பெட்டுகள் கொண்ட ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க, பெரிய பெரிய கட்டுமானங்களை செய்கிறாங்க, எல்லா இதுவும் உடனே அமல்படுத்துகிறாங்க, உடனே அவர்களுக்கு வேக்சின், அதை அந்த ரெமெடி என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் மக்களுக்காக டக்கு டக்குன்னு நடக்குது, சத்தம் இல்லாமல். அந்த நேரத்தில் கூட என்ன பேசப்பட்டதுன்னா, சீனாவிலிருந்து அவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் அத்தனை இன்வெஸ்டர்ஸும் முதலீட்டாளர்கள் எல்லாம் வேறு நாடுகளுக்கு வந்துடுவாங்க. குறிப்பாக இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது இந்தியா பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுனாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பை சீனா கொடுக்கவே இல்லை. அவர்களுடைய அதிவிரைவான நடவடிக்கை இவ்வளவு பெரிய சிக்கலிலும் கூட இவ்வளவு சிறப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னா இதை விட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எந்த முதலீட்டாளருக்கும் கிடையாதுன்னு முதலீட்டாளர்கள் நம்பினார்கள். அப்போ அதாவது அந்த இடுக்கண் வருங்கால், அந்த இடுக்கண் நேரும் போதுதான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஆற்றல் தெரியும், நமது ஆளுகிறவருடைய அறிவு தெரியும், உற்ற நண்பனின் துணை தெரியுங்கிறது மாதிரி இந்த ஆட்சியாளர்களின் புத்திசாலித்தனம் என்ன, அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். உலக நாடுகளே பாதிக்கப்பட்டிருக்கு, உலக நாடுகள் தானே இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் சொல்றாரு, பிரதமர் கையை விரிச்சிட்டார். பிரதமர் இதெல்லாம் உன் பிரச்சனை, தப்பித்தவறி உயிர் பிழைத்து வந்தால் நீ வாழ்ந்து கொள்ளலாம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிறாங்க, நீங்களே போராடுங்கள், நீங்களே அழிந்து போங்கள், மிச்சம் மிஞ்சாடி உயிர் பிழைத்து வாழ்கிறவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறோம். இதுதான் பிரதமர் மோடி செய்த அட்மினிஸ்ட்ரேஷன். இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை எந்த மாநிலம், எந்த நாடாவது செய்யுமா? உலகத்திலேயே அப்படி ஒரு நாடு உண்டா? கியூபா தன் நாட்டு மக்களுக்கு இது வேக்சின் தயாரித்து போட்டது போக மற்ற நாடுகளுக்கும் போய் உதவி செஞ்சுது. இப்படியெல்லாம் ஒரு சின்ன நாட்டால் செய்ய முடியும். நமக்கு நிகரான பெரிய நாட்டால் மிக
சீராக எல்லாத்தையும் நடத்த முடியும்னு சொன்னா எல்லா தரப்புலையும் நமக்கு உதாரணங்கள் உண்டு. நம்ம என்ன செஞ்சோம்? அப்போ இந்த கோவிட் அழிவின் போது எப்படி இந்த மக்கள் அழிவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரோ அப்படித்தான் இதுலையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. பொது முடக்கத்தை அறிவிக்கிறாரு, எல்லாரும் வழிநடையா நடந்து போறாங்க. ஓவர் நைட்ல எல்லா பஸ்ஸு எல்லாம் எதுவுமே ஓடாது, நடந்து போறாங்க. கோவிடால் செத்தவர்களை விட இந்த மோடி அரசால் அவர்களுடைய நிர்வாகத்திறனற்ற ஆட்சியால் இறந்தவர்கள் தான் அதிகம்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கொத்து கொத்தாக ரயில்வே தண்டவாளத்தில் படுத்து செத்து போனாங்க, பார்த்தீங்களே? அதெல்லாம் நமக்கு நிகழ்வு கண் முன்னாடி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மாபாதக அரசு தான் இந்த பாஜக மோடி அரசு. மோடி இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. அவர் பப்ளிக்ல போய் ஷூட் பண்ணுவாரு, அதுல இருப்பார். மிகப்பெரிய ஒரு இழப்பு நேரும் போது கூட வீட்டுக்குள்ள ஷூட்டிங்ல இருக்கிறதா இவருடைய வேலை. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நாம பெற்றிருக்கிறோம். அதனால தான் இவர் சொல்றாரு, மக்கள் ப்ரிப்பரேஷனா இருக்கணுமா, நீங்க ப்ரிப்பரேஷனா இருக்கணுமா? அரசு அதை என்ன ஏன் அதை திமுக சொல்லுது அப்படின்னு சொன்னா, திமுகவை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நிற்கும். ஏன் சிம்பிளா யோசிக்கங்க. 2015 ஜெயலலிதா மரணம் அடைவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அந்த நவம்பர் மாதத்துல மழை, மிகப்பெரிய மழை. அந்த மழையில மக்கள் அந்த கோப்புகள் இவர் கைக்கு வருது. இன்னைக்கு நீர்த்தேக்கத்தை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அப்ரூவல் அவர் கொடுக்கவே இல்லை. கடைசி நிமிஷத்துல எந்த அறிவிப்பும் இல்லாம திறந்து விட்டாங்க. கடைசியில் அவ்வளவு பேர் செத்து போனாங்க. செத்து போனதுக்கு பிறகு ஜெயலலிதா அந்த தண்டிக்குள்ள சொன்னது என்ன தெரியுமா? ஒரே நாளில் பல மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். 300 மில்லிமீட்டர் என்னமோ அப்படின்னு 35 சென்டிமீட்டர் என்னமோ சொன்னாங்க. ஸோ ஆனால் அதை விட அதிகமான பெரிய மழை எல்லாம் இந்த ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் பெய்திருக்கிறது. அது யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா அவ்வளவு கட்டமைப்புகளை ஒரு உருவாக்கி வச்சாச்சு. அப்போ அதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து இதெல்லாம் அப்படி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கைன்னு சொல்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரை பிரச்சனை வருது. அதுக்கு முன்னாடியே போன வருடம் மழை கொடி நடந்துச்சு, நாம முன்னோடி செய்வோம்னு சொல்லி 4000 கோடி ரூபாயை ஒதுக்கி குறுக்கும் நெடுக்குமாக ஜல்லடை மாதிரி எல்லா பக்கமும் நீர்வழி பாதைகளை சீராக்கினது யாரு? ஸ்டாலின். கோவிட் பிரச்சனை வந்ததுதான் என் மக்களுக்கு பிரச்சனைனா எனக்கும் பிரச்சனை தான், நானே போகிறேன்னு சொல்லி கூட்டு இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அந்த பாதுகாப்பு உடையோட போய் எங்க நிக்கிறாரு? களத்துல நிக்கிறாரு, மக்களோட நிக்கிறாரு. வெளியில இருந்து நான் பாதிக்கப்பட்டவங்க, என் சொந்தக்காரன் கூட என் கிட்ட நிக்க மாட்டாங்க, நான் முதல்வர் நிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூர்ல அந்த மக்கள் எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஸ்னாப் போதும் என்னோட முதல்வர் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்ச்சி வரும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த நேரம் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நீங்க அதுக்கு முந்தனை வருதுன்னு நினைக்கிறேன். இவர் வர்றதுக்கு முன்னாடி முதல் இதுல வீட்டில் மணி அடிக்கணும். அதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னுடைய அதிகாரம் உங்கள்கிட்ட செல்லுபடி ஆகுதா? நான் என்னுடைய பாப்புலாரிட்டி இருக்குதா இல்லையா? அதாவது மக்கள் சாகும்போது கூட எனக்கு ஓட்டு போட்டுட்டு சாகுங்கிறது தான் அதோட பொருள். எல்லாரும் உட்காந்து இருக்கிற ஹிந்திக்காரன் ஃபுல்லாக இருக்கிற ஹிந்தி நடிகர்கள் எல்லாரும் மேலே சங்கிகள்லாம் உட்காந்து தட்டிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லை? இப்படி போட்டு அவர் ஆட்சியை அதை நடத்திட்டு நீங்கள் இந்த நான் தான் சொல்கிறேன், இது ஒரு கேவலமான ஒரு ஆட்சி. நிர்வாகத்திறனற்ற அடிப்படை ஒரு குறைந்தபட்சம் ஒரு வீட்டை நிர்வகிக்கிற 4 பிள்ளைகளை பற்றி வச்சுட்டு அவர்களுக்கு உணவும் இதுவும் வாங்கி கொடுக்குற ஒரு தகப்பனுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கூட கிடையாத ஒரு நபர் தான் இந்த மோடி. எரிவாயு சிலிண்டர் சேமிப்பு கிடங்கு என்கிட்ட இல்லை, அதனாலதான் இந்த ஒரு சிக்கல்னு சொல்றாங்க. எரிவாயு சிலிண்டர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, காரணம் 1000 சொல்லலைங்க. ஒன்றை ஆளுகிற நான் தான் சொல்றேன், சிலிண்டர் கெப்பாசிட்டி, அதாவது ஃபியூவலை உங்களால் சேமித்து வைக்க முடியும். சிலிண்டராக தான் சேமித்து வைக்கணும். மொத்த கேஸாக சிலிண்டரை சேமித்து வைக்க முடியாது. அதாவது ஃப்ளோட்டிங் தான். அது பைப் லைனில் வரும், நீங்கள் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இதெல்லாம் அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் ஞானம் உள்ளவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யணுமா செய்யக்கூடாது? நீங்கள் சீனா இன்னைக்கு மறுபடியும் சீனாவுக்கு எடுக்கிறேன், மாற்று எரிசக்தி அவர்களிடம் உண்டு. இன்னும் 2 மாதங்களுக்கு மேலான ஃபியூவல் அவர்கள்ட்ட டெபாசிட் இருக்குது. மற்ற நாட்டில் முற்றிலும் தீர்ந்து போனாலும் வேற நாடுகள்ல இருந்து வராமலே போனாலும் எல்லாம் இருக்குது. இன்னும் கூடுதலாக அப்படி ஒரு பிரச்சனை வந்துன்னா அதை அரசு ஏற்றுக்கொள்ளும்னு அவர்கள் நிற்பார்கள். உங்களால முடியுமா? நீங்க பிரைவேட் கம்பெனிக்கு காத்திருப்பீங்களா, மக்களுக்கு நிற்பீங்களா? இப்ப கூட மோடி சொல்வது என்னன்னா, நாளைக்கு ஒரு பிரச்சனை, அதாவது நெருக்கடினா கேஸ் கம்பெனிக்காரனுக்கோ அல்லது ஆயில் கம்பெனிக்காரனுக்கோ நாங்க உத்தரவாதம் கொடுக்குறோம், அவன் வாழ்ந்துருவான்.
அவனுக்கு எந்த நோகம் பிரச்சனையும் வராமல் மக்கள் தலையில் செலுத்துறது. பெட்ரோல் விலை ஏற்றத்தை மாற்றி ஏற்றி இறக்கி ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்படும்னு சொல்லுவதே கம்பெனிக்காரன் அதை ஸ்டேபிள் பண்ண மாட்டான், உன் தலையில் வச்சுக்கோங்கிறது தான். இதே தானே இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போது முதல்வர் அவர்கள் தன்னுடைய ட்வீட்டில் விளக்கமாக சொல்கிறாரு. அவர் என்னென்னலாம் தான் ஒரு மாநிலத்தின் தலைவராக மாநிலத்தின் முதல்வராக இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன இந்த வளைகுடா நாட்டில் நடக்கிற போருக்காக நாங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டே போடுறது. நான் என்னென்னலாம் ட்வீட்டு போட்டேன், நான் இந்த உங்களுடைய அரசுக்கு என்ன அறிவுரை சொன்னேன், எங்களுடைய அரசுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணோம், இதையெல்லாம் ஒரு பட்டியல் போடுறாரு. அப்படி பட்டியல் போட்டு முக்கியமான ஒன்று சொல்கிறாரு, உணவு உற்பத்தி தொழிற்கூடங்கள் எல்பிஜிக்கு பதிலாக மின்னெடுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் மின்சார நுகர்வுக்கு யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் மாநிலம். நீங்கள் கேஸ் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம், எங்களுக்கு வந்து இதை பண்ண முடியாது, கேஸ் இல்லைன்னா ஒரு பெரிய ஹோட்டல்னு வச்சுக்கோங்க, கேஸ் கம்மியாக இருக்குது இல்லைன்னா பற்றாக்குறையாக இருக்குது, நான் வந்து எலக்ட்ரிக்கையும் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டேன், சாம்பாருக்கு நான் இதில் வச்சுக்கிட்டேன், நான் அதில் எக்ஸ்ட்ரா யூனிட் இந்த மாதம் ஏறும் இல்லையா, அதில் யூனிட்டுக்கு 2 ரூபா நான் குறைச்சிக்கிறேன். இது அரசு, சரிங்களா? எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் முன் அடுப்புகள் மின் சூடேற்றிகள் கொள்முதல் செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடன். நீங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அடுப்பு எலக்ட்ரிக் அடுப்பு வாங்கணும்னாலும் ஒரு செட்டப் வாங்கணும்னாலும் அதுக்கு பல லட்சமோ சில கோடிகளோ ஆகுவதா இருந்தால் அதற்கு மானியத்தோடு கூடிய கடன், மானியமும் தர கடன் தரேன். நீங்கள் 1 கோடி ரூபா அதுக்கு ஆகுதா, நான் கடன் தரேன். இது அரசு, சரிங்களா? தொழிற்சாலைகள் மற்றும் எரிபொருள்களை பயன்படுத்தி கொள்ள டிஎன்பிசிபி இசைவாணையை பெற தேவையில்லை, சரிங்களா? எரிபொருள்களை பயன்படுத்துவதற்கு ஆணை வாங்குறதுக்கு நீங்கள் காத்து கிடக்கணும். அந்த பிரச்சனையை நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி வைக்கிறேன். இவ்வளவும் உணவகங்கள் மூடப்படும் வேளையில் விவசாயிகள் வாழ்வாதாரங்களை கருத்தில் கொண்டு காய்கறிகள் மற்றும் பழங்கள் 194 உழவர் சந்தைகள் எவ்வளவு கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு விற்பனை செய்ய அனுமதி. எந்த உங்களுக்கும் நீங்கள் நேரடியாக உழவர் சந்தையை கொண்டு போங்க, உங்களுக்கு எல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்து நாங்கள் விற்பனை செய்கிறோம். இவ்வளத்தையும் ஒரு அரசு நான் வந்து மாநிலத்தில் இதை செய்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. நீ என்ன செஞ்சிருக்க? எப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம். இப்போ மக்கள்கிட்ட இதை நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் கனெக்ட் ஆவாங்க. இவ்வளவு நெருக்கடி இருக்குது, இதுக்கு மத்தியிலே நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மோட நிற்குது அரசுன்னு நினைப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, பல்ல கடிச்சுக்கங்க, கொஞ்சம் வலிக்கும், நகத்தை பிடுங்க போறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பல்ல பிடுங்கிறதுக்கு எங்க நகத்தை பிடுங்கிறதுக்கு வந்து நிற்கிறீங்களே தவிர நீங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் நீங்க எப்படி வாழுங்க, நீங்க உங்களுக்கு சாப்பாட்டுல இதுல பிரச்சனை வரப்போறது கிடையாது. ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஏற்றுக்கிட்டீங்களா? ஒரு அரசை நடத்துகிற இடத்தில் அந்த தகுதியோடு நடந்து கொண்டீர்களா? 2011 ஜெயலலிதா எவ்வளவு சொகுசாக அவர் கார் வந்து அன்னைக்கு மலையில வந்து நீக்கிது, கண்ணாடியை தொடச்சிட்டு இருக்காங்க, உள்ள இருந்து கார்ல இருந்து கூட இறங்கல, மலையில ஒரு சொட்டு தண்ணி படலை. அதைத்தான் சொல்றேன், நீங்க பிரச்சனை வரும்போது மழைன்னா கூட்டு சுட்டை போட்டுக்கிட்டு வந்து இறங்கி நின்றுட்டு சாப்பாட்டை கொடுத்துட்டு அல்லனா அதை அப்படி பாரு இதை பாரு நிற்கிற ஸ்டாலினுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அதனாலதான் அவர் இதை சொல்றாரு, இவ்வளத்தையும் நான் செய்து விட்டு பேசுகிறேன்னு சொல்றாரு. இந்த தகுதி மோடிக்கு இல்லை அப்படிங்கிறது அதோட செய்தி. சார், இப்போ வந்து இவ்வளோ நெருக்கடி இருக்க போகுது, ஆனால் எதோடைய விலையும் ஒன்றும் பெருசாக ஏற்ற மாதிரி தெரியல. பெட்ரோல் விலையும் ஏறல, கேஸ் சிலிண்டர் விலையும் ஏறல. இதை வந்து தேர்தலுக்காக தான் ஏற்றாம இருக்குன்னு ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அதாவது தேர்தலுக்காக அவர்கள் பல்ல கடிச்சிக்கங்க, கொஞ்சம் வலிக்க தான் செய்யுங்கிற மாதிரி அவர்களும் கொஞ்சம் பல்லை கடித்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனால் தேர்தலுக்காக, மற்ற மாநில தேர்தலுக்காக, தமிழ்நாட்டுக்காகலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் தேர்தல் வர போச்சு, என்ன நீங்கள் பட்ஜெட்டில் சிறப்பான திட்டங்களை கொடுத்துட்டீங்களா? தமிழ்நாடு எக்கேடுகிட்டு போனாலும் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் தனியாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிறப்பு பெட்ரோலிய விலை உயர்வு கூட அறிவிப்பார். அப்படிப்பட்ட உளவியல் கொண்டது இந்த பாஜக. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாஜகவுக்கு பொறுப்பு கிடையாது, லாபம். அவர்களுக்கு தேர்தல் அரசியல் தவிர, கலவர அரசியல் தவிர மக்கள் நலன் குறித்து ஒரு அக்கறை கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் குறித்து ஒரு மண்ணும் தெரியாது. அதுக்கான ஆற்றலும் அவர்களுக்கு கிடையாது. அது கூட உணர்விலேயே கிடையாது. நீ எப்படியே எக்கேடும் கேட்டு அவர் கையில் இருக்கிற கோடி மீடியாக்கள்லாம் கையில் இருக்குது. அவர் சொன்னதை சொல்லு, இதெல்லாம் மூடி மறைத்துற. இன்னைக்கு வந்து நீங்க கோவிட் காலத்தை போல் இப்ப மக்கள் மனதில் என்ன நினைச்சுன்னா, இதெல்லாம் நம்ம பண்ண பாவம், ஈரான்காரன் சண்டை போட்டதுக்கு பாவம், மோடி என்ன பண்ணுவாரு, இப்படிதான் மக்கள் நினைப்பான். மோடி எந்த வேலையுமே செய்யலையப்பா, நீ தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த, உனக்கு எதுக்காவது பாதுகாப்புறது குறைந்தபட்சம் உனக்காக எதுக்காவது வந்து நின்னாரா? பிரச்சனை வந்து இருக்கிறது ஓன் தலையில தூக்கி வச்சுட்டு ஏன் பொறுப்பு இல்லைன்னு சொல்றதா அந்த பேச்சினுடைய சாராம்சம். இது வந்து முழுக்க முழுக்க
அட்மினிஸ்ட்ரேஷன் அற்ற நிர்வாக திறனற்ற ஒரு கையாலாகாத தனம். இதை கூச்சம் இல்லாம செஞ்சுட்டு இதை பத்திரிகையில உலக விடுறாங்க. மக்கள் இது ஏன் தலை விதி, ஈரான்காரன் ஜாவரா பரவாயில்ல, நம்ம மேல குண்டுலாம் போடலை, கொஞ்சம் சாப்பாடு தானே இல்லைன்னு சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான வேலையைத்தான் இந்த மோடி செய்கிறார். இது பக்கா ஒரு மோசமான நிலை அப்படின்னு நான் சொல்றேன். தமிழ்நாடு தேர்தல் காலம் குறித்து பேசுவோம். இப்போ தமிழ்நாடு தேர்தல் காலத்தில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் தனித்தனி கூட்டணி கட்சி இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் பெரிய கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க, 24-25 கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது தவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் வந்து கூட்டணி கட்சி விட்டு வெளியேறிருக்காங்க. திமுக வந்து கூட்டணி கட்சிகள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து வேல்முருகன் அவர்களுடைய கட்சி விலகி இருப்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நெருக்கடி தான். நான் அந்த கட்சி வந்து வெளியில் போயிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டியிருக்குது. மீண்டும் வந்து இந்த தொகுதி பங்கீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல், காங்கிரஸ் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பயன்படுத்தி அதிக சீட்டுகளை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு ஒரு பேரத்தை நிகழ்த்தியது. அந்த பேரத்தின் காரணமாக தேமுதிகவை அவசரமாக உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டு போனது. தேமுதிக இன்னைக்கு வராமல் இருந்தாலும் இந்த கூட்டணிக்குள் இவ்வளவு நெருக்கடி வந்திருக்கிறது. ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒரு 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 கம்யூனிகேஷனை நடத்தியிருந்தா. சிம்பிளாக சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இருக்கிற அப்ரோச், மற்ற தலைவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு தலைமை பண்பில் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய அப்ரோச், இதர உதிரிகளுக்கு அல்லது இந்த கீழே சவடால் ஓட்டுட்டு இருக்கவங்களுக்கு இருந்திருந்தால், அல்லது மேலே குறிப்பாக ராகுல் காந்தி கொஞ்சம் நியாயமாக நடந்திருந்தால், இப்போ வாங்கியிருக்காங்கல்ல 28+1, அதை 30+1 கூட வாங்கியிருக்க முடியும். அதை வாங்கியிருந்தா அடுத்து ராஜ்யசபாவை சேர்த்து கொடுத்து தேமுதிகவை கொண்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. இன்னைக்கு வந்திருக்காங்க. வந்ததுனால் விசிக கொண்டு வரும்போது என்ன சொல்லிச்சு, வந்தது நல்லது தான், எங்களுக்கு அது பலம் தான் சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு விஷயம் தெரியும், நாளைக்கு காங்கிரஸும் உள்ள இருக்கும், தேமுதிகவும் உள்ள இருக்கும், ஏற்கனவே மாநிமா உள்ள இருக்குது, புது கட்சிகள் ஏறி இருக்குது, அதுபோக எஸ்டிபி உள்ள வந்திருக்குது. இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு கூட்டம் அதிகமாகுது. அப்போ கண்டிப்பாக நமக்கு நெருக்கடி வரும். ஷேர் ஆட்டோ மாதிரி தாங்க. அங்கே ஏற்கனவே 2 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, கூட 2 பேர் ஏற்றுறீங்கன்னா அங்கே நெருக்கடி வருங்கிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நெருக்கடியோடு சேர்ந்து தான் அந்த கூட்டணி கூடுது. சரிங்களா? இதே தான் பெரிய கட்சிக்கும் திமுகவுக்கும் இதே நிலைமை தான். சிலர் வந்து கீழே வந்து எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் வந்து திமுக வந்து பெரிய எண்ணன் மனப்பான்மையில் ஒரு பிக் பிரதர் மாதிரி நடந்துடுது. பிக் பிரதர் மாதிரி யார் நடந்தா? காங்கிரஸை விட மோசமாக யாராவது வேற நடத்த முடியுமா? திமுக தலைவர் அப்படி நடந்து கொண்டாரா, அல்லது கட்சிக்காரர்களோடு அப்படி நடக்குது? அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டணி இருக்கு, அதை உடைச்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய நம் மக்கள், அதாவது அவ்வளோ பெரிய கட்சிங்க, அது சிலருக்கு ஒரு டிட்டு போட்டுருவாங்க. ஆனால் அப்படிலாம் நடக்கலை. பெரிய எண்ணன் மனப்பான்மை அல்லது ஒரு பண்ணையார் மனப்பான்மைனா என்ன? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கே காத்து கிடக்கிறார். 4 முறை போயிருக்கிறார் தேசியத்துக்கு, அதாவது என்டிஏ கூட்டணின்னு போய் காத்து கிடக்கிறார். இதுதான் வந்து ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மை, இதுதான் வந்து ஒரு பண்ணையார் மனோநிலை. இப்படியா வந்து அமித்ஷாவை மாதிரியா? அமித்ஷா உட்கார்ந்துட்டு அவர் பேசுறாருங்க, எடப்பாடி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை பேசுவதற்கு இல்லாம ஏதோ திமுக வந்து பெரிய எண்ணன் மனப்பான்மையில் நடந்து கொள்கிறது. ஏங்க, கூட்டணியில இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க. இன்னொன்று, கூட்டணியில வர்றவங்க எல்லாம் அதாவது பக்கத்துல யார் போனாலும் இழுத்து போட்டுறாங்க. அப்படிலாம் நடக்கல. எல்லோரும் இந்த கூட்டணிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலையும் கூட ஒரு சீட்டை குறைச்சிட்டு கூட நாங்கள் நிற்கிறோம் இருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு வந்து விசிக 8 சீட்டுகளுக்கு சரின்னு சொல்வதும் 8 இலக்கம் சொல்லிச்சு. இல்லைங்க பரவாயில்லன்னு ஏன் சொல்லுது? வெற்றிக்கான கூட்டணி இது. தேமுதிக வரும்போது ஏன் ஓகேன்னு சொல்றாங்கன்னா, நம்பர் குறைஞ்சாலும் வெற்றி எண்ணிக்கை கூடிடும். 10 சீட்ல நின்று 5 சீட்டு ஜெயிக்கிறது போல 8 சீட்ல நின்று 7 சீட்டு ஜெயிச்சா இப்போ ஸ்ட்ரைக் ரேட் என்ன? நீங்க கிரிக்கெட் பார்க்குற ஆள், ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன அர்த்தம்னு தெரியும். அதோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன? இதோட இது 50%, இது 70, இது 90%. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் சேர்ந்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.